அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பைஸ் டப் வித் விஷ்ணு. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா வெந்தயக்கீரை உருளைக்கிழங்கு பொரியல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பொதுவாகவே வெந்தயக்கீரை பாத்தீங்கன்னா லைட்டா கசப்புத்தன்மை இருக்கும். அதனால பெருசா குழந்தைகள்லாம் யாரும் அப்படி சேர்த்து சாப்பிட்டுக்க மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கூட சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த கசப்புத்தன்மை வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்குங்கிறதுனால இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு கடுகு, 2 ஸ்பூன் அளவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பச்சைக்கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நீள்வாக்கில் அரிஞ்சு வச்சிருக்க சின்ன வெங்காயம் ஒரு 15லிருந்து 20 சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம், வெந்தயக்கீரை இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உடலுக்கு ரொம்ப நல்ல குளிர்ச்சி ஏற்படுத்தும். அதனால அதை சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் 6லிருந்து 7 வரமிளகாய் வந்துட்டு நான் சேர்த்திருக்கேன். நீங்கள் உங்கள் வரமிளகாயினுடைய காரத்தை பொறுத்த அளவு வந்துட்டு எச்சு கம்மிப்படுத்திக்கோங்க. இப்போ பொடிப்படியாக அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சிருந்த 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்துட்டு நான் இதில் சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைனா உருளைக்கிழங்கு வந்துட்டு கருத்துரும். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு 10லிருந்து 15 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துடும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து கல்லுப்பு சேர்த்துருக்கேன். எப்பவுமே பொரியல் ரெசிபிக்கெல்லாம் கல்லுப்பு சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா சுவையை வந்து கல்லுப்பு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக கிட்டத்தட்ட ஒரு 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு வந்துட்டு தண்ணீர் வந்துட்டு நம்ம இதில் சேர்த்துருக்கோம். இந்த அளவு தண்ணீரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் உருளைக்கிழங்கு வெந்து வர கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணீர் எல்லாம் ஊற்றின தண்ணீர் எல்லாமே வத்திருச்சு. அட் த சேம் டைம் உருளைக்கிழங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. கையில் எடுத்து நசுக்கி பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்க வெந்தயக்கீரை வந்துட்டு 1 கட்டு சேர்த்துருக்கேன். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குக்கு 1 கட்டு வெந்தயக்கீரையும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வெந்தயக்கீரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெந்தயக்கீரையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு 4லிருந்து 5 நிமிஷத்துலேயே வந்துட்டு நல்லா வெந்து வந்துடும். அட் த சேம் டைம் உருளைக்கிழங்கினுடைய சூடும் இருக்கும். நம்ம கேஸ் அடுப்பு வானலியினுடைய சூடோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்து வந்துடும். இப்படி சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வெந்தயக்கீரை சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். அட் த சேம் டைம் ஹெல்த்தியாக இருக்கும். கசக்கவும் கசக்காது. லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ்னு இது எல்லாத்துக்குள்ளேயுமே வந்துட்டு வச்சு கொடுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மட்டும் நான் வந்து தண்ணீர் தெளித்து விட்டுருக்கேன் அந்த கீரை லைட்டாக வேகிறதுக்கு. இப்போ பாருங்க, ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நல்லா நம்ம உருளைக்கிழங்கும் வந்து நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருச்சு. அதே மாதிரி வெந்தயக்கீரையும் வந்துட்டு நல்லா வெந்து வந்துருச்சு. நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு முழுசாக வெந்ததும் வெந்தயக்கீரை சேர்த்துட்டீங்க அப்படின்னா வெந்தயக்கீரை வேகிறதுக்குள்ள உருளைக்கிழங்கு வந்துட்டு பாயில்டு ஆன மாதிரி ஆயிரும். அதனால ஒரு 90% உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் வெந்தயக்கீரை சேர்த்துட்டீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக துருவன தேங்காயை வந்துட்டு தூவி விட்டுட்டு கலந்து விட்டுட்டா சூப்பரான வெந்தயக்கீரை உருளைக்கிழங்கு பொரியல் வந்துட்டு தயாராயிரும். கண்டிப்பாக எல்லாரும் சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.